தென் மாவட்டங்கள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை நம்மளால பார்க்க முடியுது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு 60 தொகுதிகள் இருக்குது. இந்த 60 தொகுதியில் இந்த தடவை வந்து அதிமுகவுக்கு கண்டிப்பாக அதிமுக மட்டுமே வசப்படுத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. டிஎம்கே பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ சென்னையில் ஒரு பிரச்சனை வைங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், வார்டு கவுன்சிலரை தேடும். நீங்கள் தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அமைப்பு இல்லை, ஜாதி அமைப்பும் இருக்கும். அவங்கள தான் முதல்ல போய் ஸோ டிஎம்கே ஆல்வேஸ் அகெயின்ஸ்ட். யார் அவன் நடுவில் ஒருத்தன் தேவையில்லாத ஒருத்தன் வரான், அவன் வளர்றான், அவன் நாளைக்கு அவன் சீட்டு கேட்டு வந்து நிற்கிறான். இது டிஎம்கேக்கு ஹிஸ்டாரிக்கலாகவே பிரச்சனை. ஜாதி சங்கங்கள் நடுவில் வந்து நிற்கிறது, நடுவில் ஒருத்தன் வந்து மத்தியஸ்தம் பண்ணுறது வேண்டாம், அவனை இல்லாமல் ஆக்கணும். இனிமேல் நம்மளை ஒழிக்கணும்னு நினைக்கிறானுங்க, இனி இவனுக்கு ஒளிஞ்சு போயிடணும். டிஎம்கே மேலே ஒரு கம்ப்ளீட் ஒரு வெறுப்பு அவங்களுக்கு உருவாயிருச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎம்கேவுக்கு அந்த அலை வீசுது. அதான் எடப்பாடி எங்கே போனாலும் தன்னிச்சையாக கூட்டம் அவ்வளோ பெரிய கூட்டம் கூடுது. ஆமாம், ஒத்துக்கிறோம். இப்போவும் வந்து டிஎம்கே வந்து சென்னையை கண்ட்ரோலில் வச்சிருக்கு. அதே மாதிரி தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்க, அந்த தொண்டர்கள் வந்து இப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கும் விசுவாசமாக இன்னும் இருக்கிறாங்க.